சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. முட்டையை வச்சு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணுன்னா யூஸ்வலாக எப்போவும் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளான ஒரு முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸ்கூல் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இதை சைட் டிஷ்ஷாக எடுத்துகிட்டு போகலாம். சப்பாத்தி பூரின்னு எதுக்கு வேணாலும் இது நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் சாம்பார், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷன். இதை எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். 2 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்கிறதுனால நான் இஞ்சி பூண்டு சேர்க்கலை. இது கூட கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு கொஞ்சமாக கல்பாசி, ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து இதுவும் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்போது மசாலா பேஸ்ட்லாம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.25 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சதுனால நான் கொஞ்சமாக தான் மிளகாய் தூள் சேர்த்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ மிக்சர் ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும். மசாலா நல்லா கொதித்து பச்சை வாசனை போன பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை நீங்கள் 2ஆக கட் பண்ணி சேர்த்தும் இது கூட கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் நான் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். நாளைக்கே உங்கள் பசங்களுக்கு இதை சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்கிக்கோங்க. நம்ம சேனலில் முட்டையை வச்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கிற ரெசிபியோட வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த முட்டை மசாலா சூப்பராகவே இருந்தது. அடுத்ததாக நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்லோட் பண்ணலாங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணலாம். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ.